எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பம்பாய் படத்தோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 1995 மார்ச் 10 ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் மணிரத்னம் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இந்த படத்தில் அரவிந்த் சுவாமி அண்ட் மனிஷா கோயரெல்லாம் நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சுவாமி பார்த்திங்கன்னா கடலோரத்தில் வசிக்கக்கூடிய நாராயணன் பிள்ளை அவர்களுடைய பையன் தான் இவர். இவர் பார்த்திங்கன்னா பம்பாயில் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவர் தன்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது மனிஷா கோயரெல்லாம் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இன்னொன்று இவருடைய சிஸ்டருடைய ஃப்ரெண்டு வேறு அவர், அவங்க மனிஷா கோயரெல்லாம். அப்போ இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஆனால் இவர் பார்க்குறது இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கூச்ச சுபாவமாக இவர்கிட்ட வந்து விலகி தான் போவாங்களே தவிர போகவே மாட்டாங்க. ஆனால் திருப்பி இவர் வெரைட்டி லவ் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வரும் இல்லையா? ஏன்னா இவர் ஒரு ஹிந்து பையன், அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் பொண்ணு. அவங்க பேர் வந்துட்டு ஷைலா, இவருடைய பேர் வந்துட்டு ஷேகர் அப்படின்ற மாதிரி. அப்போது வந்துட்டு இவர் போய் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்பாரு. ஆனால் இது வந்து பயங்கரமான பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். 2 பேரண்ட்ஸ்க்கு இடையில பயங்கரமான ஒரு சண்டை வாக்குவாதங்கள்லாம் வரும். 2 பேர் ஃபேமிலியிலே பேசி பார்த்துட்டு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பம்பாய்க்கு போனதுக்கப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு கடிதமும் இன்னொன்று டிக்கெட்டையும் அனுப்பி விடுவார் மனிஷா கோயலுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்துட்டு மனசு இல்லாமல் இருப்பாங்க. நம்ம ஃபேமிலியிலே எப்படியாவது ஒத்துக்குவாங்க, வேணாம் நம்ம இப்படி போய் கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் இவங்க வீட்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மனிஷா கோயல் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ண. அப்போ வேறு வழியே இல்லை. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம லவ் பண்ண உடனே போயிடலாம்னு சொல்லி டிக்கெட் எடுத்து இவங்க வந்து பம்பாய் போயிடுவாங்க. போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரு வருஷம் கழித்து 2 குழந்தைங்க பிறப்பாங்க. 2 வந்து ஆண் பிள்ளைகள், 2 குழந்தைங்க தான். பசங்களோட பேர் பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கலந்து தான் வச்சுருப்பாங்க. கபீர் நாராயணன், கமல் பசீர் அப்படின்ற மாதிரி பேர்கள் வந்து வச்சுருப்பாங்க. 2 பேருக்குமே ஹிந்து முறையிலையும் சொல்லி வளர்ப்பாங்க, முஸ்லீம்ஸ் முறையிலையுமே எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பம்பாயில் வந்துட்டு 1992 அந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மத கலவரம் வந்து வந்துச்சு. அந்த டயத்தில் அதை வந்துட்டு ஒரு பேஸாக எடுத்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்களை பார்க்கணும்னு சொல்லி வருவாங்க. மனிஷா கோயலோட பேரண்டாக இருக்கட்டும், அரவிந்த் சுவாமி அவர்களுடைய பேரண்டாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து இவங்களை பார்க்கறதுக்காக வந்துருவாங்க. வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து பேர குழந்தைங்களோட விளையாடுறது கொள்றதுன்னு ஒரே ஹாப்பியாக இந்த படம் பரவாயில்லையே சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சூப்பராக போய்கிட்டு இருக்கிற டயத்தில் மறுபடியும் பார்த்திங்கன்னா 1993 மறுபடியும் ஒரு பிரச்சனை இங்கே வந்து உருவாகுது பம்பாயில். அதில் பார்த்திங்கன்னா இவருடைய அடுக்கு மாடியில் வந்து தீ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போது இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அதில் மாட்டிக்கிடுவாங்க. அதில் வந்து மாட்டிட்டு இறந்து போயிடுவாங்க. இதில் என்னென்னா இவங்களோட குழந்தைகள் வந்து தனித்தனியாக, அதாவது அந்த கலவரத்தில் எப்படின்னா எங்கிட்டாவது பிச்சுக்கிட்டு ஓடிடலாமான்னு ஓடும்போது எல்லாருமே திசைக்கு ஒரு சைடு போயிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து காணாமையே போயிடுவாங்க. பிள்ளைங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. நிறைய இடத்துல போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு பையனை வந்துட்டு ஒரு திருநங்கை எடுத்து பாதுகாத்து பத்திரமா வச்சிருப்பாங்க. இன்னொரு குழந்தையை இவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியில் இந்த கலவரத்தை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சுவாமி அவர்கள் வந்துட்டு அதுக்கான ஒரு இதில் வந்துட்டு ஈடுபட்டு அந்த கலவரத்தை முடிஞ்ச வரைக்கும் எல்லார்ட்டையும் பேசி முடிக்கவும் பார்ப்பாரு. அதே மாதிரி இவங்களும் தன்னோட பசங்களை வந்து கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் ஃபேமிலி அப்படியே கை கோர்க்கிற மாதிரியும் இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க.